எதுவும் இல்லை கைஸ். ஒரு மேட்ச் போட்டேன், என்னன்னா கடைசியில் அவன் ரிசைன் பண்ணிட்டான். ஸோ இப்போ இந்த மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவன் வந்து சிம்பிளாக வந்து குயின்ஸ் ஸ்பான் ஓப்பனிங் பண்ணேன். அவன் பார்த்தா இது அடிப்பான், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி ஓகே அடிச்சிட்டானே அப்படின்ட்டு இங்கே ஒரு பான், அதான் அந்த G7 ஒரு பான் இருக்குல்ல, அதுக்காக டார்கெட் பண்ணலான்ட்டு இந்த ஒரு மூவ் பண்ணேன். ஸோ ஏன்னா அந்த பிஷப் இங்கே முன்னாடி வந்துருச்சுல்ல, சரின்ட்டு அந்த பானை அதான் பிஷப் இங்கே வச்சா அவன் டக்குன்னு செக் வச்சிட்டான். குயினால் செக் வச்சுட்டு இது பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பானெல்லாம் பிளாக் பண்ணியிருந்துருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதால் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா அவன் வந்து பிஷப்பை வந்து சப்போர்ட்டுக்கு கொடுத்துட்டான். அப்புறமா என்னாச்சுன்னா சரி அந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு அடிச்சிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், அடிச்சிட்டானா. அப்புறமா நான் வந்து குயின் நைட்டால் அடிச்சுருந்துருக்கணும், ஏன்னா அப்போ தான் நான் அந்த டயக்னல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். சரி அவன் அடிப்பான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் இது அவன் அடிச்சிருந்துருக்கணும். ஸோ அடிச்சிருந்தா எனக்கு வந்து ஒரு டெவலப் ஆகிருந்திருக்கும், ஆனால் குயின் போயிருந்திருக்கும் இல்லையா. சரி அவன் இது பிளண்டர் பண்ணிட்டான். ஆக்சுவலாக மேட்ச் முடிஞ்சோடனே காமிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கூலாக மூவ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இன்னொன்றும் பண்ணிட்டான், F6 மூவ் பண்ணிட்டான். கடுப்பாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்களா, இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ தான் கரெக்டாக F6 வந்து மூவ் பண்ணியிருக்கான். F6 நான் யோசிக்கவே இல்லை, கரெக்டாக ரூக் அடிச்சிட்டேன். அவனே வந்து இந்த நைட்டு வந்து கிங் சே இப்படிலாம் கொடுப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. சரி திரும்பவும் வந்து குயின் ரைட் ஆஃபர் பண்ணலான்ட்டு யோசித்தேன். சரி ஆனால் பண்ணலாமா வேண்டாமான்னு தோணுச்சு. சரி ஓகே பண்ணிட்டேன் கடைசியில். ஆனால் இப்போ வராது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் இப்போ மூவ் பண்ணட்டும், ஒரே நிமிஷம். இந்த மூவ் பண்ணியிருக்கான். ஓகே, செக்கோட வந்து குயின் ட்ரேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசித்தேன். சரி அவன் அடிப்பான்னு தான் இப்போவும் பார்த்தேன். அவன் வந்து அடிக்கணுன்னே அவனுக்கு தோணலை கைஸ் கடைசியில். அப்புறமா என்னாச்சு, சரி ஓகே அப்படின்னு நான் அடிக்கலான்னு தான் பார்த்தேன் குயினை. இப்போ வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு சின்ன இது அதை மூவ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். இதை அடித்தா கூட வந்து ரூக் ஃபைல் ஓப்பன் ஆகிடும் கைஸ். அதான் பார்க்குறேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரி பார்ப்போம். இல்லை இப்போதைக்கு வேண்டான்னு தோணுது, என்ன பண்ணலாம். ஓகே அடிச்சிட்டேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 2 நைட்டே டபுள் நைட் ப்ரொடெக்ஷன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஆக்டிவேட் ஆகிடுச்சா. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேன்சல் தான் பண்ணோம். ஐயோ சாரி கைஸ். ஓகே என்னடா நான் கேன்சல் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான்னா யார் அப்படின்ட்டு தெரில கைஸ் எனக்கு. இருங்க, ஓகே கேன்சலே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிஷப் அட்டாக் பண்ணலான்னு தான் யோசித்தேன். இருங்க, நெக்ஸ்ட் மூவில் அந்த பிஷப் இங்கே இருக்காது. ஐயோ ஏன்டா இந்த மூவ் பண்ணான். எனிவேஸ் வச்சிடலாம். ஓகே இந்த மேட்ச் தான் நான் வந்து லீச்சஸில் விளையாட ஃபஸ்ட்டு செஸ் மேட்ச்சு. ஓகேயா, இதுக்கு முன்னாடி chess.com தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே பேசிகிட்டே இன்னொரு மூவையும் வச்சாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்களா ஒரு ஃபோர்க்கிங் ஐடியா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம நைட்டு வந்து பொறுமையாக ஸ்க்ரம்பிள் பண்ணி போகணும், ஸ்க்ரால் பண்ணி போய்கிட்டே இருக்கணுமே. கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே அட்டாக் பண்ணியிருக்கோம் அந்த பிஷப்பை, என்ன மூவ் பண்ண போகிறானோ. ஓகே கரெக்டாக நம்ம அடிக்கிற மாதிரி வச்சுருக்கான். என்ன பார்த்துருக்கான்னா இந்த நைட்டை வந்து நம்ம எங்கேயாச்சும் இப்போ மூவ் பண்ணோம். இருந்தாலும் செக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் செக்கு கொடுத்தா வந்து அந்த கிங் நமக்கு இப்போ டபுள் அட்டாக் ஆகிடும். நைட்டும் அட்டாக்கு அந்த ரூக்கும் அட்டாக்கு அப்படின்னு பாரு. ஐயோ இந்த மூவா. இப்போ பாருங்க பாய், உங்கள் நைட்டு வந்து இப்போ தெரிக்க போகுது இந்த இடத்துலேருந்து. ஐயோ மேலே தான் ஏன் போனோம். ஐயோ கீழே போனால் செக்கு எனக்கு செக்கு ப்ளஸ் நான் அதை அடிச்சிருவேன். ஸோ மேலே தான் போயிருக்கான். ஓகே நெக்ஸ்ட்டு மூவ் ஃபோர்க்கு இருக்குது. தைரியமாக அவன் என்ன மூவ் பண்ண போகிறான்னு பார்க்கணும். ஐயோ யாரா இவன், எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி ஓகே செக்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் செக்கு. ஐயோ லைட்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது கைஸ்.
செக். ஓகே கைஸ். ஓகே, செக்கு தானே கொடுத்தேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே கைஸ், மூவ் பண்ணிட்டான். ஃபுல் ப்ரோவா பேர். இப்போ என்ன இது ஃபோர்க் இருக்குது ஆனால் கண்டுக்கல அவன். ஐயோ, த்ரெட் ஏதாச்சும் இருக்குமோ? சரி, இல்லை. ஓகே, ஃப்ரீ ரூக் கொடுத்துருக்கான் எனக்கு. சரி, ஓகே. எங்கேயும் வைக்கக்கூடாது, அந்த கார்னர் போகலாமா? கார்னர் தான் போய் ஆகணும், ஏன்னா அப்போ தான் வந்து நைட்டு வந்து நம்மளுக்கு செக்கு கொடுக்காது. ஓகே, திரும்ப செக். ஏன்டா அங்கேயே கிங்க வச்சுருந்தா செக்கு கொடுக்க மாட்டேனா? ஓகே, ஐயோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கானே, வேறு வழியே இல்லை. அந்த பானெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். ஓகே, இப்போ என்ன மூவ் பண்ணியானோ? வெறும் இந்த பான் மூவ் பண்ணலாம், இல்லை கிங் ஏதாச்சும் மூவ் பண்ணிக்கலாம். பான் தான். இப்போ வந்து உள்ளே வந்துடுவேன்ல, நான் உள்ளே வந்து அந்த நைட் அட்டாக் பண்ணுவேன். என்னது இது? சரி, சிம்பிளாக இந்த மாதிரி. ஐயோ, வெளில போயிட்டான். நோ கைஸ். சரி, ஓகே. பானை பொறுமையாக புஷ் பண்ணி ப்ரமோட் பண்ணுறது தான் வேலை நமக்கு இதுக்கு மேலே. ஏ அவன் தான் என்ன பண்ணுறது? லாஸ்ட் ஒரு பீஸ் தான் அவன்கிட்ட இருக்குது, அடிச்சுருந்தான். கைஸ் என்ன ரிசைனு? ஓகே, என்னென்ன மூவ்ஸ் வந்து கரெக்டு இல்லை எது தப்பு பண்ணோன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன அது வந்து ஏதோ என்ன அக்யூரஸியா? நம்ம இது மிஸ்டேக்கா? கைஸ் அவன் பிளண்டர்லாம் பண்ணியிருக்கான். இருங்க பார்ப்போம் என்ன பிளண்டரு அப்படின்ட்டு. நானும் பிளண்டர்லாம் பண்ணியிருக்கேன் தான். ஓகே, இது மிஸ்டேக் தான், ஏன்னா இது எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ இது பிளண்டர், பிகாஸ் பிளண்டர் ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அங்கே வந்து ரூக் ஹேங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.